உங்க விஜய் உயிரன வரனா 4 நாளா இந்த நியூஸ் சேனலை பார்த்து எனக்கு பைத்தியம் என்ன பிடிக்க போகுது. அண்ணனுக்கு வந்து காலைல சப்போர்ட் கிடைக்குது, கவர்னர் பார்க்க போறாப்புல, நாளை சிஎம் ஆக போறாரு. மெஜாரிட்டி காலனி 116 தான், 2 லெட்டர் இன்னும் வரல. இப்படி நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பக்குனே வச்சிருக்கானுங்க. எனக்கு எப்படி பைத்தியமும் முடிச்சிட்டு போறேன். ஆபீஸ்ல உட்காந்து கூட நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கா வேலை கூட பார்க்க முடியல என்னால. சூழலை உருவாக்கும். எனவே தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து மஞ்சள் பொன்னாடை அறிவித்து நாளை பதவியேற்று நடத்தி வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழக அரசுடைய வெற்றிகளை பெற்று 3 நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு மிக தெளிவாக விஜயை கார்த்தி கடைக்கு போயிடா. இருடி பெரும்பான்மை கட்சின்னு பாத்துட்டு பெரும்பான்மை இருக்கட்டும், ரசத்துக்கு பெருங்காயம் வாங்கிட்டு வா. இவரு நம்ம ஆட்சியில உட்கார மாதிரியே பண்றது. என்னப்பா என்ன ஆச்சு? ரசத்துக்கு ஆச்சி மசாலா வாங்கணுமான்னு கேட்டேன். அதையும் சேர்த்து வாங்கிட்டு வா. லைஃப்ல எதை வேணாலும் மறப்பேன், ஆனா இந்த நம்பரை மட்டும் மறக்கவே மாட்டேன். முடியலடா எப்பா. கவர்னர் ஐயா, உங்ககிட்ட கனடால இருந்து கேட்கிறோம், தயவு செஞ்சு பார்த்து பண்ணி விடுங்க. 4 நாள் ஆச்சு, சோறு தண்ணி தூக்கம் இல்லாம 3 நாளா அவர் உங்கள்கிட்ட வந்ததையே பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாளைக்காவது ஆட்சிக்கு வருவாரா? அப்படியே மே 10 வரைக்கும் இழுத்து பிஜேபி கிட்ட கையில ஒப்படைச்சிட்டு போயிடாது. எங்க அண்ணனை கஷ்டப்பட வைக்கிறனால இந்த வானம் முதக்கூட்ட அழுகுது. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. முடியல. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திர. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? கார்த்தி கடைக்கு போயிடா. இருடி பெரும்பான்மை நம்ம ஆட்சியில உட்கார மாதிரியே பண்றது. 24/7 வீட்டுல இதுதான் ஓடிட்டு இருக்கு. காலைல எழுந்துக்கும் போது கூட இதுதான் காதுல ஓடிட்டு இருக்கு. அட பாவிங்களா, நாளா நியூஸ பார்க்க மாட்டேன். இப்ப என்னன்னா 24 மணி நேரமும் நியூஸா பார்க்க வேண்டியதாகுது. நைட்டானா சிஎம்ன்றாங்க, காயிலானா சிஎம் இல்லன்றாங்க. ஒரு டென்ஷனை பரபரக்குன்னு ஆக்குறாங்க. காத்திருந்து காலங்கள் போகுதடி. உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட கரண்ட் சிச்சுவேஷன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. நாளை பதவி ஏற்கிறார் விஜய். அதான் உங்க ஆள் நாளைக்கு சிஎம் ஆகுறாரு இல்ல, போய் சோறாகுடி. என்ன என்னது மறுபடியும் தொடரும் சிக்கலா? அப்ப என் சோறு ஒட்டிட்டு போயிட்டு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க? இந்த இழவுக்கு தான் நான் வர்றதே இல்லை. இன்றும் கட்சியினர்களுடன் தொடர்ந்து விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். மிகப்பெரிய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் என தொடர்ந்து சட்ட வல்லுநர்களுடன் இதை டாக்ஸியா ஏன் குதிரை வண்டியை வேணா கூப்பிடு. யார பார்த்து என்ன கேக்குது பாரு பைபிள்ல. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மே 4ஆம் தேதியில இருந்து டிவிக்குள்ளேயே பூந்துட்டு இருக்கிற, எப்பதான் நீ சோறாக்குவ? முடிஞ்சுதா இல்லையா இந்த விஜய் பிரச்சனை? நாளையில இருந்து
எரியுதடி மாலா 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 மார் 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 எரியுதடி மார் 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 மார். நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த நியூஸை பார்த்து நமக்கே நெஞ்செல்லாம் வலிக்குது. என் பாட்டி இதை பார்த்துட்டு என்ன நிலைமையில கிடக்குதுன்னு பாரு. பழத்துக்குச்சுடா ஒரேடியா என் பாட்டி. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நாலாம் தேதி பிரேக்கிங் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது மழை பெய்தே லீவ் விடுவாங்களான்னு ஈஸ்வரன் தான். என்னையெல்லாம் 24 மணி நேரம் நீச்சல் பார்க்கும் ஸ்டைலடா. இதுபோல் எந்த இல்லையா? முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் விஜய். பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் விஜய். நாளை காலை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் விஜய். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் பாக்குறதுக்காக ஆன் பண்ண நியூஸ் சேனல் இன்னும் ஒரு முடிவு தெரியாம இத்தனை நாளா இந்த நியூஸ் சேனலை உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட கரண்ட் சிச்சுவேஷன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஏய் கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. ஏய் மே 4ஆம் தேதியில இருந்து டிவிக்குள்ளேயே பூந்துட்டு இருக்கிறேன். எப்பதான் நீ சோறாக்குவ? முடிஞ்சுதா இல்லையா இந்த விஜய் பிரச்சனை? விஜயா நாளையில இருந்து ஆய் செல்ல குட்டிங்களா, மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.